ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொதுவாக குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். குருக்கு அப்புறம் வக்ரமான பிறகு குருவோட வக்ர பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். இப்போ குரு பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. அது என்ன பலனை கொடுக்கும் ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியில் பார்த்த அதே பலன்கள் தான் கொடுக்க போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஞாபகத்துக்காக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறோம். அப்போ குரு அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்ததுனால இதுவரைக்கும் வக்ர காலங்களில் பண தட்டுப்பாடுகளை உருவாக்கி இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கிரியேட் பண்ணியிருந்தாலும் இந்த வக்ரகதி முடிந்த பிறகு மேஷராசிக்காரர்களான வருவாயை அது கொஞ்சம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். புது விதமான வருவாய்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களே ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, சின்ன சின்ன விரிசல், ஒரு இணக்கம் இல்லாத சூழல் இருந்தாலும் அதையும் மாற்றி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு வழிவகுக்கும். இதுதான் மெயினான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு தன்னோட 5ஆம் பார்வையால் அங்கிருந்து கன்னிராசியை பார்க்கறதுனால மேஷத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறதுனால ஏற்கனவே இங்கேருந்து யாராவது கடன் கேட்டிருந்து அது கிடைக்காம இருந்தால் அந்த கடன் கண்டிப்பாக மேஷராசிக்கு கிடைக்கும். குறிப்பாக வங்கி லோன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, வங்கியில் ஏதாவது லோன் எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா அந்த வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த குருவோட பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால 8ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா சில வழக்குகள், இந்த தீராத நோய்கள் இப்படிலாம் இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பாராத தன வருவாய் கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறது அதை பார்த்துக்கணும். அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தால் அது கிளியர் ஆகும். இது மட்டும்தான் மேஷ ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியில் செய்யக்கூடிய பலன் அப்படின்னு நினச்சிக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள்லேயே இதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இது வக்ர நிவர்த்தி என்னென்னா ஆஃப் ஆகி திரும்ப ஆன் ஆகிற மாதிரி. இப்போ மின்சாரம் திடீர்னு தடையாகி திரும்பவும் வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒன்று தான். ஏற்கனவே பழைய நிலையை திரும்ப தொடருங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டால் போதும். ரிஷப ராசியை பொறுத்த வரையில் வக்ர குரு ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்துருக்கும். ஏன்னா ஜென்ம குருங்கிறது டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுனால வக்ர குரு காலத்தில் அந்த டிஸ்டர்பன்சஸ் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும். இருந்தாலும் திரும்ப குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால திரும்பவும் ஜென்ம குருக்கான வேலை கொடுக்கறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். அந்த நெருக்கடிகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு பயிற்சி மே மாதத்தில் திரும்பவும் குரு பயிற்சி வர்றதுனால அந்த 3 மாதம் 4 மாத காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் ஏதாவது நிறைவு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த நிலை கொஞ்சம் மாறும். அடுத்தது குருவோட பார்வை ராசிக்கு 7ஆம் வீட்டில் கிடைக்கிறதுனால மனைவியோட ஒரு நல்ல இணக்கமான உறவுகள், தொடர்புகள் ஏற்படும். ஏற்கனவே ஏதாவது விரிசல் இருந்ததுன்னா அதெல்லாம் மாறும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த குருவோட பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல கிடைக்கிறதுனா தந்தை வழியில் ஏதாவது அனுகூலமான செய்திகளோ இல்லை அனுகூலமான பலன்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரிஷபராசிக்கு குரு வக்ர நிவர்த்தியோட பலன் அப்படின்னு பார்க்கலாம். குரு வக்ர நிவர்த்தி மிதுன ராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செலவு விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கும். அதாவது வரவையும் தாண்டி செலவுகள் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கும். இப்போ அது கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது 12ஆம் இடத்த குரு சில இடங்களுக்கு பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த குருவோட பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால ஏற்கனவே வீடு விஷயத்தில் நிறைவு இல்லாமல் இல்லை வீட்டில் வசிக்கும் போது ஏதோ ஒரு குறைவான நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அந்த நிலை கண்டிப்பாக மாறிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது குருவோட பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால இவர்களுக்கும் எங்கேயாவது வெளியில் பண உதவியோ கடன் உதவியோ வங்கிகளில் லோனோ கேட்டிருந்தாங்கன்னா அது சீக்கிரம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது குருவோட பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறதுனால இவர்களுக்கு ஏதாவது திடீர் வருவாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதன் பிறகும் அவங்களுக்கு ஒரு வருவாய் வரும். இந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எதிர்பாராத தன வருவாய் வருவதற்கு சில வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எப்படின்னா எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து வருதோ இல்லையோ எதிர்பாராத ஏதோ ஒரு வருவாய் அவர்களுக்கு அந்த நெருக்கடியை தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஏற்கனவே வக்ரமாகி இருந்ததுனால ஒரு சில நெருக்கடிகள்லாம் வந்திருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கும். மனதுக்கு விரும்பிய சம்பவங்களும் நடக்காமல் போயிருக்கலாம். இந்த வக்ர நிவர்த்தியான பிறகு அதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு ஏதோ ஒரு ஆசைகள் நிறைவேறலாம். ரொம்ப நாளாக நீண்ட காலமாக நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் இல்லை எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அது நிறைவேறும்.
வயதில் மூத்தவர்களோட ஆதரவும் அவர்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கடகராசிக்கு. சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கோச்சார குரு ஏற்கனவே நெருக்கடிகளை கொடுத்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் திரும்ப வக்ர நிவர்த்தியானனால மீண்டும் வந்து பிரச்சனைகள் ஓரளவு தலையெடுக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் இன்னும் 2-3 மாதங்கள் மட்டுமே இந்த நெருக்கடி இருக்குங்கிறதுனால அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். அடுத்தது 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பாரு. அடுத்தது இந்த வக்ர குருவோட பார்வை எப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல விடுறதுனால எவ்வளவு தான் நெருக்கடி, ஏன்னா ஏற்கனவே அங்கே கேது இருக்கிறதுனால பணத்துக்கு போட்டு பயங்கர நெருக்கடியை உருவாக்கியிருக்கோம். ஆனாலும் இந்த குருவோட பார்வை திரும்ப கிடைக்கிறதுனால அந்த பண நெருக்கடியிலேருந்து ஓரளவு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 4ஆம் இடத்துக்கும் இந்த குரு பார்வை கிடைக்குது. 4ஆம் இடத்துக்கு இந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால வீட்டில் ஏதாவது வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு ஏதாவது மாற்றணும், புது பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். அதற்கான வருவாயும் வந்து சேர்றதுனால வீட்டுக்கு கொஞ்சம் மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வாகனங்கள் கூட வாங்கலாம், வாகனங்கள் மாற்றலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிக்க வேணாம். அடுத்தது 6ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால சிம்ம ராசிக்கு குருவோட பார்வை 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால எங்கேயாவது இது வரைக்கும் கடன் கேட்டு கிடைக்காமல் இருந்தால் கிடைக்கும். குறிப்பாக வங்கி கடன்களும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுதான் குருவோட வக்ர நிவர்த்தி பலன்களாக சிம்ம ராசிக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 9ஆம் இடத்துலேருந்து ஓரளவு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு இருந்த குரு இப்போதைக்கு வக்ரமான காலகட்டங்களில் அதுக்கு சில தடையூறுகளும் அதெல்லாம் தேவையில்லாத நெருக்கடிகளும் உருவாக்கியிருப்பார். திரும்ப வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால ஏற்கனவே செய்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்ச விஷயங்கள்லாம் இந்த 3-4 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு முடிவுக்கு வரும். மனதுக்கு பிடிச்ச சில சம்பவங்கள் நடக்கும். சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு உயர்கல்வி படிக்கணும் இல்லை வெளிநாட்டு போகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2-3 மாதங்களில் முயற்சி பண்ணிகிட்டே இருந்து தடையாக இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். இதுதான் கன்னிராசிக்கு குரு வக்ர நிவர்த்தியோட பலனாக நம்ம பெருசாக பார்க்க வேண்டியது. அடுத்து துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசிக்கு வந்து ஏற்கனவே 8ஆம் இடத்துல குரு இருக்குது. துலாம் ராசிக்கு குரு பகையாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ஓரளவு வந்து பண நெருக்கடி, அதாவது 8ஆம் இடத்து குரு தொட்டதெல்லாம் நட்டம்பாங்க. ஒரு 15 ரூபா 20 ரூபா செலவாகணும் போனால் அங்கே போனீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா செலவாயிருக்கும். வீட்டில் உள்ள அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதும் அதுக்கு செலவு பண்ணுறதுமே தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அதனால் அதுக்காக மனசு கவலைப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு பரிகாரம். அடுத்தது 8ஆம் இடத்துலேருந்து வக்கரமான காலகட்டங்கள் ஓரளவு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இப்போ திரும்பவும் வக்கர நிவர்த்தி ஆனதுனால அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்கு சில நெருக்கடிகளை கொடுத்தாலும் அது வந்து அதனோட முடிவு வந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். ஏன்னா குரு வந்து அடுத்தது 9ஆம் இடத்துக்கு தானே வரப்போகிறாரு. அதுக்கான ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து குருவோட பார்வை ஏற்கனவே ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. என்ன தான் வந்து நெருக்கடிகள் வந்தாலும் அதுக்கு தேவையான பணத்தை உருவாக்கி வருவதற்கான வாய்ப்பையும் அவர் உருவாக்கி கொடுத்துருப்பார். அப்படிங்கிறதுனால அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊசலாட்டமாக தான் இருக்கும். பணம் வந்ததா, கையில் தங்குதா, செலவு ஆகுதா, என்னமே தெரியல, வர்ற மாதிரி இருக்குது போகிற மாதிரி இருக்குங்கிறாங்கள, அந்த நிலைமையில் இருப்பாங்க. அடுத்தது குருவோட பார்வை அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு கிடைக்குது. அது வந்து துலாமுக்கு 4ஆம் இடம்ங்கிறதுனால இவர்களும் பார்த்திங்கன்னா வீடு ஏதாவது வாங்க வேண்டிய முயற்சி எடுத்து தடங்கள் ஆகியிருந்ததுன்னா இந்த 2-3 மாதங்களுக்குள்ளே முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து தாயார் உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு அது மாதிரி ஏதாவது மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வந்தாங்கன்னா அவங்க வந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து துலாம் ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியால் கிடைக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே 7ஆம் இடத்துலேருந்து ஓரளவு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல இணக்கத்தை கொடுத்துருந்த இந்த குரு வந்து வக்ரமான காலகட்டங்களில் நண்பர்கள் மத்தியிலையும் கணவன் மனைவி மத்தியிலையும் ஒரு சின்ன விரிசலையும் இணக்கமற்ற சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கும். இந்த நிலை இப்போ மாறப்போகுதுங்கிறதுனால இந்த 2-3 மாதங்களில் அதாவது விடுபட்டு போன அந்த பழைய நண்பர்கள்லாம் திரும்ப வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் குறைஞ்சி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாய்ப்புகளை நட்புகளை புதுப்பிக்கிறதுக்கும் சுய தொழில் தொடங்கிறதுக்கு நண்பர்களோட உதவியை பயன்படுத்திக்கிறதுக்கும் சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அடுத்தது குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால முயற்சிகள் சிறு பயணங்கள் பண்ணலாம். இது வரைக்கும் ஏதாவது சின்ன முயற்சிகள் பிஸ்னஸ் முயற்சிகள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த 3 மாதத்தில் கைகூடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அந்த பார்வை கிடைக்கிறதுனால மனதுக்கு பிடித்த விஷயங்கள், அதாவது நீண்ட காலமாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், எங்கேயாவது போகலான்னு நினச்சிருக்கலாம், ரொம்ப நாளாக அந்த பெண்டிங் வச்சுருந்த ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு விஷயம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு அரங்கேற போகுது. இது குருவோட வக்ர நிவர்த்தியால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய
பலன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தனுசு ராசியை பொறுத்தவரையும் ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செலவுகளை அதிகமாக இழுத்து விட்டுட்டு தான் இருந்திருப்பார். இது வந்து இந்த வக்ர காலகட்டங்களில் ஓரளவு செலவுகள் கட்டுக்கு வந்திருந்தாலும் திரும்பவும் இந்த செலவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு 2-3 மாதம் தான் கொஞ்சம் மனசை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியும்னு பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை சேமிப்பாக போட்டிங்கன்னா உங்களோட பர்சனல் செலவை குறைச்சி சேமிப்பாக போகும்போது அது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். அடுத்தது வந்து குரு 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த 2-3 மாதங்கள் மட்டும் சற்று நெருக்கடியாக இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தால் கூட அதையெல்லாம் கடந்து மேலே வருவதற்கான ஒரு வாய்ப்பு திரும்பவும் உருவாகும். இந்த இடையில சின்ன சின்ன தொழில் நெருக்கடிகள் இருந்தால் கூட, அதாவது வந்து வேலை கொடுக்குறவங்க வேலை செய்கிறவங்க இவங்களுக்கிடையே வந்து குருவோட வக்ர காலத்தில் சின்ன சின்ன விரிசல்கள் ஒரு மனக்கசப்புகள்லாம் இருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறிடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால என்ன தான் செலவானால் கூட என்ன தான் நெருக்கடியானால் கூட தேவையான பணம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு 7.5 சனியை கடந்து கூட ஒரு சில மகிழ்ச்சிகளை கொடுத்துருப்பாரு. அந்த மகிழ்ச்சிகள் வந்து இந்த குரு வக்கரமான காலகட்டங்களில் தடைப்பட்டிருக்கும். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மீண்டும் அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எதெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அதெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால தந்தை வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் அந்த இடையூறுகள் சிக்கல்கள்லாம் இருந்ததுன்னா அந்த வம்பு வழக்கெல்லாம் கிளியர் ஆகி தந்தை வழி உறவினர்களால் சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அடுத்தது ராசியோட 12ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருந்தால் கூட அந்த செலவுகளை சுப விரயங்களாக பயன்படுத்திக்கலாம். சில பேருக்கு வெளிநாடு போயிட்டு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த 2-3 மாதங்களில் தெளிவாக திட்டமிட்டு சில விஷயங்களை காரியங்களை செயல்படுத்திக்கலாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து கும்பராசி அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்கு ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருந்த குரு வந்து ஓரளவு உடல்நிலையும் மனநிலையும் ஓரளவு நெருக்கடியை தான் உருவாக்கியிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வக்ரமான காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குதா அப்படின்னா மாற்றத்தை கொடுத்துருக்காது. அடுத்து குரு வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால இந்த ஒரு 3 மாத கால நெருக்கடியை ஓரளவு சமாளிச்சுக்கிட்டாலே பெரிய விஷயங்கிறது மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது குருவோட பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால தேவையில்லாமல் அப்பப்போ செலவுகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் கடனாவோ இல்லை தெரிந்தவர்கள் மூலமாக பணத்தை திரட்டக்கூடிய கெப்பாசிட்டியும் அவர் கொடுத்துருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வக்ர நிவர்த்தியான குருவோட பார்வை கிடைக்கிறதுனால என்ன தான் நெருக்கடி சிக்கல் இருந்தால் கூட பணம் எங்கிருந்தாலும் உங்களுக்கு தேடி வந்திருக்கும். அதே போல் இந்த 3 மாத காலங்களில் உங்களோட நீண்ட கால கனவு ஒன்று நீண்ட கால திட்டம் ஒன்று நிறைவேறும் அப்படிங்கிறதுனால இந்த 3 மாத காலத்தை முடிந்த வரைக்கும் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து குரு 5ஆம் இடத்துக்கு வர்றது இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்துங்கிறதுனால பெரிய அளவுக்கு மனக்குழப்பத்தை தவிர்த்துட்டு நல்ல திட்டங்களை தீட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பலனாக நாம் சொல்ல வேண்டியது. அடுத்தது பார்த்திங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு இருக்குது. இந்த 3ஆம் இடத்து குரு வக்கரமான காலகட்டங்களில் ஓரளவு இந்த பண பிரச்சனைகள் வந்து தேவைப்பட்டாலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே போகலாம் அங்கே போகலான்னு நிறைய பயண திட்டங்கள் தீட்டி வச்சு போக முடியாமல் இருந்திருக்கும் இல்லையா, அது மீண்டும் சென்று வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் தொடங்கியிருந்து தடைப்பட்டிருந்தன அந்த முயற்சிகள் இப்போது கைகூடுவதற்கான ஒரு காலம் உருவாகும். அடுத்து 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஏற்கனவே அங்கே கேது இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு ஒரு நிறைவாக இருக்காது. நண்பர்கள் மத்தியிலும் மனைவி மத்தியிலும் திருமணமாகாத பல பேருக்கு இந்த 2-3 மாதங்களில் ஓரளவு திருமணம் கைகூடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் சொல்லலாம் கூட ஓரளவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். இடையில கொஞ்சம் டென்ஷனாக தான் போயிருக்கும். தொழில் நெருக்கடியாவோ இல்லை 2-3 பேர் செய்கிற வேலையெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய சூழல்லாம் கூட உருவாயிருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறி தொழிலில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரையும் ஓரளவு குரு பயிற்சிக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்களை தான் திரும்ப வந்து கட்டாயி திரும்ப ரெனிவல் ஆன மாதிரி எடுத்துக்கணுமே தவிர இதை தவிர ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. அடுத்த குரு பயிற்சி மே 15ஆம் தேதிங்கிறதுனால இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் மட்டும்
நல்ல பலன்களாக இருந்தாலும் சுப பலன்களாக இருந்தாலும் எல்லாமே மாறப்போகுதுங்கிறதுனால இதை பெரிய அளவுக்கு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவு, அதாவது மன வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுதுன்னு நினச்சிக்கோங்க. ஏதாவது தடைப்பட்ட காரியங்களும் குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்குங்கிறத தவிர இதில் ஒன்றும் பெருசாக பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறதும் வக்ர நிவர்த்திங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் 4-5 மாதங்கள் வந்து வக்ரமாகத்தான் செய்யும். அதனால் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.